Express the trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. Cot A வர்ற மாதிரி sin A, secant A, tan A எழுதணும். ஓகே, cot A இருக்கிற ஒரு trigonometric identity சொல்லுங்க. 1 plus cot squared A equal to cosecant squared A. இதுலேருந்து cosecant squared A in terms of cot A வந்திருக்கு. அப்போ cosecant A என்னது? cosecant A equal to square root of 1 plus cot squared A. இப்போ cosecant calculate பண்ணியாச்சு. cosecantலேருந்து sin கண்டுபிடிச்சிடலாம்ல. sin equal to 1 by cosecant. அப்போ 1 divided by square root of 1 plus cot squared A வந்துரும். sin A ஓட வேல்யூ. tan A equal to 1 by cot A. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? sin A கண்டுபிடிச்சிட்டோம், tan A ஃபார்முலா அதை அப்படியே எழுதியாச்சு. அவங்க கேட்டிருக்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot A தான். ஸோ tan A equal to 1 by cot A. cot A ஃபார்மெட்டுக்கு tan A இருக்குது. அடுத்து secant A தான் கேல்குலேட் பண்ணணும். secant Aனா 1 by cos A இல்லையா? இப்போ sin A இருக்குது, cos A வேணும். sin squared A plus cos squared A equal to 1 அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி அதான் யூஸ் பண்ண போகிறேன். இதிலிருந்து cos squared A equal to 1 minus sin squared A தானே. இப்போ இதில் இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos squared A கிடச்சிரும். 1 minus this value 1 divided by 1 plus cot squared A. அப்போ இங்கே LCM எடுத்து simplify பண்ணணும். 1 plus cot squared A minus 1 divided by 1 plus cot squared A. 1 1 cancel ஆயிடுச்சுன்னா cot squared A by 1 plus cot squared A அப்படின்னு வரும். சரி, இப்போ cos A என்னது? இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் cos A. cot squared Aன்னு இருக்கிறனால ஸ்கொயரை வெளியில் எடுக்கும்போது cot Aன்னு வந்துடும். இங்கே எடுக்க முடியாது, இந்த டேர்மையும் பிரிக்க முடியாது. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் வரும் cot squared A. ஸோ cos A in terms of cot A எழுதியிருக்கோம். ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? secant A கண்டுபிடிக்கணும். அப்போ 1 by cos போட்டுடலாமா? secant A equal to 1 by cos A. அப்போ அதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cot squared A divided by cot A. கொண்டு வந்துட்டோமா? ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot A கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க, நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்.